நீங்க எப்பவுமே தேவனுக்கு உண்மையா ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமா போய் நின்னு எந்த ஒரு சவாலையும் விடாதீங்க. ஏன்னா, உங்க அந்தரங்கத்துல ஆண்டவர்கிட்ட பேசிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னு, உங்க கூட பேசும்போது அது சாதாரணமா தெரியும். ஆனா, அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன காரியத்த கேட்டாங்களோ, அந்த காரியத்த ஆண்டவர் அவங்களுக்காக நிச்சயமா செய்வார். அந்த காரியத்துல ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள கைவிட மாட்டார். அதாவது விட்டு கொடுக்க மாட்டார். ஆமாங்க. இப்படித்தான் வேதத்துல ஒரு சம்பவம் நடக்குது. வேதத்துல என்னாகமம் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்த நீங்க வாசிக்கும்போது, மோசேக்கு கோவம் வர மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர்கள் நடந்துக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருவோம். நாங்களும் தூபத்த ஆண்டவருக்கு கொண்டு வந்து காட்டுவோம்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல மோசே ஆண்டவர்கிட்ட போய் தனியா பேசிட்டு வந்துடுறாரு. என்னன்னு பேசுறாருன்னா, ஆண்டவரே இவர்கள் செலுத்தும் காணிக்கையை நீர் அங்கீகரியாதிருப்பீராக அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் இவங்க கிட்ட வந்து சொல்றாரு, ஆமா நீங்க கொண்டு வாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க தூபத்தை செலுத்தலாம்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா யாரெல்லாம் அந்த தூப கலசங்களை கொண்டு வந்தாங்களோ அத்தனை பேரும் ஆண்டவரோட சன்னிதானத்துல செத்து போனாங்க. ஆமாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற உண்மையுள்ள ஊழியக்காரர்களை ஆண்டவர் யாருக்காகவும் சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டார்.